அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்னைக்கு தேதி 2 நாளை கழிச்சு அகில இந்திய அளவில் மிகவும் எதிர்பார்ப்புடன் உலகம் பூராமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய தமிழக தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது. அந்த ரிசல்ட் பட்டியலில் இடம்பெறக்கூடிய வெற்றி வேட்பாளர்கள், உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை நாம் நமது அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் சார்பாக ஓரளவுக்கு முன்கூட்டியே கணித்து ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக ஜெயித்து வரக்கூடிய எம்எல்ஏக்களின் லிஸ்ட்டு ஏற்கனவே 2 லிஸ்ட்டு சொல்லியாச்சு. இன்றைக்கி அதிமுகவில் ஜெயித்து வரக்கூடிய முக்கிய தலைவர்களுடைய பட்டியலையும் திமுகவில் ஜெயித்து வரக்கூடிய 3வது வெற்றி வேட்பாளர்களின் பட்டியலையும் இப்பொழுது நான் வாசிக்க போகிறேன். சரிங்களா? ஏன்னா இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலை விட மிகவும் பரபரப்பாக, அதே நேரத்தில் எந்த ஒரு சிறு மயிரிலே கூட பதட்டமோ உங்களுக்கு பயமோ இன்றி மக்கள் மிக தெளிவாக வாக்களித்த தேர்தல் இது, இந்த 2026ஆம் தேர்தல். அது மட்டும் இல்லை, இளைஞர்கள் புதிய வரவான இந்த தலைமுறை, அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடக்கூடிய இளைஞர்கள் அது மிக அதிகமாக ஆர்வமாக ஓட்டு போட்ட தேர்தல் இது. சரிங்களா? முக்கியமான 3-4 கட்சிகள் இந்த தேர்தலில் களம் காண்கின்றன. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி, அடுத்தபடியாக நடிகர் விஜய், இளைய தளபதி விஜய் அவர்களுடைய த.வே.க. தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு பிரம்மாண்டமான கட்சியுடைய எழுச்சி இந்த தேர்தலில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஆவுன்னு பில்டப் நிறையா பண்ணி வச்சுருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஏன்னா இளைஞர்கள் பூரா எங்கள் பக்கம்னு தாவேக்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இளைஞர் பாசறை என்ற பெயரில் நிறைய எண்ணற்ற இளைஞர்கள் 2 கட்சியிலையுமே இருக்காங்க. ஸோ அதனால் வேணும்னா அந்த உதிரி கட்சிகளில் இருந்த இளைஞர்கள் வேணால் த.வே.க. பக்கம் போயிருப்பாங்க. நாம் தமிழர் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அப்புறம் சில அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்த இளைஞர்கள், திரு அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லாதனால பிஜேபியை விட்டு ஒரு பாதி இளைஞர்கள் த.வே.க. பக்கம் போயிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்குமே தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு கட்சிக்கு போக மாட்டாங்க. சரி, இப்போ வெற்றி வேட்பாளர்களுடைய லிஸ்ட்டுக்கு வருவோம். இப்பொழுது முதல் முறையாக நமது அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து அதிமுகவின் சார்பில் ஜெயித்து வரக்கூடிய வேட்பாளர்கள் பட்டியலை, ஒரு குறிப்பிட்ட அளவு வேட்பாளர்கள் பட்டியலை முதல்ல வாசிப்போம். பிரபலங்கள் அதில் இடம்பெறுறாங்க. முதலில் எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி திரு கே. பழனிசாமி அவர்கள். 2வது ஆலந்தூர் தொகுதியில் பி.வி. ரமணா வெற்றி வேட்பாளர். ஆவடி தொகுதியில் திரு அப்துல் ரஹீம் அவர்கள் வெற்றி வேட்பாளர். அண்ணாநகர் தொகுதியில் கோகுல இந்திரா ஜெயிச்சு வராங்க. அடுத்து மதுரவாயல் தொகுதி பி.வி. பெஞ்சமின். மதுரை திருப்பரங்குன்றம் எவ்வளவு ஒரு தீப ஏற்றல், எவ்வளோ பிரச்சனையாச்சு. ஸோ அந்த தொகுதியிலிருந்து திரு ராஜன் செல்லப்பா அவர்கள் வெற்றி வேட்பாளர். ஜோலார்பேட்டை கே.சி. வீரமணி. அடுத்தபடியாக சிவகாசி தொகுதி கே.டி. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வெற்றி வேட்பாளர். அதேபோல் பவானி தொகுதியில் கே.சி. கருப்பண்ணன். மதுரை மேற்கு செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் வெற்றி வேட்பாளர்கள். சரிங்களா? மயிலம் தொகுதியில் சி.வி. சண்முகம். திருமங்கலம் தொகுதியில் திரு ஆர்பி உதயகுமார். பாலக்கோடு தொகுதியில் கே.பி. அன்பழகன்.
விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர். சரிங்களா? நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள். அடுத்தபடியாக தொண்டாமுத்தூர் தொகுதியில் எஸ்பி வேலுமணி. கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சிவி சண்முகம் மயிலம் தொகுதியிலிருந்து இந்த தடவை தொகுதி மாறி இருக்காரு. இருந்தாலும் அங்கே வெற்றி வேட்பாளராக சிவி சண்முகம். கோவில்பட்டி கடம்பூர் ராஜு. நன்னிலம் தொகுதி ஆர் காமராஜ். வேதாரண்யம் தொகுதியில் ஓஎஸ் மணியன். அப்புறம் குமாரபாளையம் தொகுதியில் பி தங்கமணி. இது நம்ம அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதி நிலையம் சார்பாக அதிமுக வெற்றி வேட்பாளர்களுடைய முதல் லிஸ்ட்டு. சரிங்களா? அப்புறம் ஏற்கனவே நம்ம 2 லிஸ்ட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர்கள் அந்த லிஸ்ட்டு சொல்லியாச்சு. இப்போ 3வது லிஸ்ட்டு. இது வந்து திராவிட முன்னேற்ற கழக எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வரக்கூடிய எம்எல்ஏக்களுடைய லிஸ்ட்டு. மாதவரம் தொகுதி சுதர்சனம். வில்லிவாக்கம் தொகுதி வெற்றி அழகன். எழும்பூர் தொகுதி பரந்தாமன். தாம்பரம் தொகுதியில் எஸ்.ஆர். ராஜா. அதேபோல் செங்கல்பட்டு தொகுதியில் வரலட்சுமி மதுசூதனன். இவங்கெல்லாம் வெற்றி வேட்பாளர்கள் வரிசையில் வர்றாங்க. அப்புறம் வேலூர் தொகுதியில் கார்த்திகேயன். பர்கூர் தொகுதியில் மதியழகன். ஆரணி தொகுதியில் எஸ். அன்பழகன். செஞ்சி தொகுதியில் மஸ்தான். விக்கிரவாண்டி தொகுதியில் அன்னியூர் சிவா. அப்புறம் ரிஷிவந்தியம் தொகுதியில் வசந்தம் கார்த்திகேயன். மானாமதுரை தொகுதியில் தமிழரசி. மதுரை கிழக்கு தொகுதியில் மூர்த்தி. அமைச்சர் பத்திரப்பதிவுத்துறை, இப்போ இந்த தடவை பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருந்த மூர்த்தி அவர்கள். போடி தொகுதியில் தங்க தமிழ்ச்செல்வன். பரமக்குடி தொகுதியில் திரு முருகேசன் அவர்கள். இவங்க எல்லாம் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாங்க. அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவங்க ஜெயிச்சு வருவாங்க. சரிங்களா? ஜெயித்து அந்தந்த கட்சிக்கு மிக பெரும் பலமாக இந்த எம்எல்ஏக்கள் இருப்பாங்க. சரிங்களா? ஆனால் ஒன்று என்னென்னா, இந்த தடவை வந்து நம்ம அண்ணாமலையார் ஜோதிட நிலையம் என்ன கணிக்குது அப்படின்னா, அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் ஒரு குறிப்பிட்ட சில தலைவர்களே, ஏன்னா அவங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து நேற்று முந்தா நாள் வந்து நம்ம ஏற்கனவே அந்த பழைய லிஸ்ட்டில் சொல்லிட்டோம். ஏடிஎம்கேல முதல் ஒரு 10 அமைச்சர்கள் லிஸ்ட்டில் இருந்தவங்க தான் வந்து அதிகமான தொகுதியில் ஜெயிப்பாங்க. மற்றவங்கள்லாம் மிக 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 குறைவான வித்தியாசத்தில் ஜெயிச்சு வருவாங்க. அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஏன்னா பலமான போட்டி இருக்கிறதுனால. ஸோ அதனால் இன்றைக்கு சொல்லப்பட்ட இந்த எம்எல்ஏக்கள் உறுதியாக ஜெயிச்சு வருவாங்க. நீங்கள் 4ஆம் தேதி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனவங்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் இந்த லிஸ்ட்டை செக் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.